உங்களுக்கு தெரியாத எல்லா அவரோட ஒரு படம் மட்டும் தான் தவிர்ந்துச்சு, மற்ற எல்லா படமும் சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட் அரசியல் தான், திரும்ப அரசியல், அதாவது ஒதுக்கப்பட்டவங்களுக்கான அரசியல் தான் பேசியிருக்காரு. அது கிளியராக பேசி இந்த வாட்டி ரொம்ப நீட்டாக பேசியிருக்காரு. அண்ட் எங்க ரொம்ப அது யாரையும் அடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கிளாரிட்டியா இருந்தது. நிறைய சீன்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. இனிமேலாச்சும் கொஞ்சம் மூளை உள்ள வளருங்கடான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். படிங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிச்சு மூஞ்சுங்க ராயன் பாக்குறீங்க, அதுல இல்லாத ஒரு ஆக்ஷன் இதுல இன்னும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 100% கொடுத்துருக்காங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஜிவிஎம் தான் பெஸ்ட்டுங்க. அது என்னன்னு தெரியல, ஜிவிஎம் வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு அசுரனுக்கு அப்புறம் தி பெஸ்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஐ லவ் இட். 100% படம் 100%. அதுதான் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, திரும்ப பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், தயவு செய்து நேஷனல் அவார்டு கொடுங்க ப்ளீஸ். நான் இதுக்கு மேலே நேஷனல் அவார்டு தரலன்னா தயவுசெய்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு சொல்லுங்கள், அவருக்கு செட் ஆகுது. ஏன்னா நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா இது இனிமே இந்த மனுஷன் என்ன தான்